நானும் ரவுடிதான் திரைப்படத்தின் திரை விமர்சனம். சமீப நாட்களில் சறுக்கல் நாயகனாக மாறிக்கொண்டிருந்த விஜய் சேதுபதியை தாங்கி பிடிக்க வந்திருக்கும் படம் இந்த நானும் ரவுடிதான். பாண்டிச்சேரியில் இன்ஸ்பெக்டராக பணியாற்றும் ராதிகாவின் மகன் விஜய் சேதுபதிக்கு அம்மா போன்று போலீஸாகும் ஆசையில்லை. மாறாக ரவுடியாக வேண்டும் என்று ஆசை. அம்மாவின் போலீஸ் செல்வாக்கை வைத்துக்கொண்டு பில்டப் செய்து கொண்டு வருகிறார். அந்த வேளையில் 2 காதும் கேட்காத நயன்தாராவை சந்திக்கிறார். காதல் வயப்படுகிறார். அந்த காதலை ஏற்க நயன்தாரா போடும் நிபந்தனை, தனது பெற்றோரை கொன்ற பார்த்திபனை பழிவாங்க வேண்டும். என்னப்படி ரவுடியாக மாறினாரா விஜய் சேதுபதி? நயன்தாராவின் நிபந்தனையை நிறைவேற்றி காதலில் வென்றாரா என்பது சுவாரஸ்யமான மீதி கதை. ஆரம்பம் முதல் இறுதி காட்சி வரை கலகலப்பும் விறுவிறுப்புமாக செல்கிறது படம். ராதிகா அளவாக நடித்து கவர்ந்துள்ளார். பாலாஜியும் விஜய் சேதுபதிக்கு ரவுடித்தனம் கற்றுத்தரும் மொட்டை ராஜேந்திரனும் சிரிப்புக்கு 100% உத்தரவாதம். படத்தின் இன்னொரு முக்கிய பலம் அனிருத்தின் இசை மற்றும் பாடல்கள். பலவீனம் காதை பதம் பார்க்கும் பின்னணி இரைச்சல்கள். காட்சிகளை மிக கச்சிதமாக சூழல் புரிந்து படமாக்கியுள்ளார் ஜார்ஜ் சி வில்லியம்ஸ். ஸ்ரீகர் பிரசாத் ஒரு இடத்தில் கூட படத்தை தொய்ய விடாமல் பார்த்து கொண்டிருக்கிறார். கதை பிடிப்பதை விட சுவாரஸ்யமாக சொல்ல தெரிய வேண்டும். தனது 2வது படத்தில் அதை தெரிந்து வென்றிருக்கிறார் இயக்குனர் விக்னேஷ் சிவன். பத்த மாட்டேங்குது தாத்தா. எப்படி தாத்தா பத்த வைக்கிறது இதை? அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. எப்படி பத்த வைக்கிறது?